இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணக்கம். 15/6/2026 ஜூன் மாதத்திலே திங்கட்கிழமை. இன்றைக்கு ஸ்ரீ பராபா வருடத்திலே ஆணி மாதத்தின் முதல் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேனிற் காலத்திலே முதல் நாள் என்று மிதுன மாதம். இன்றைக்கு சுக்லபக்ஷம், அதாவது வளர்விரை. அமாவாசை காலையில் 9:27 போயிடும். பின்பு பிரதமை திதி வந்துவிடும். இன்றைக்கு சந்திரன் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்தின் மேலே பயணம் செய்வார் மாலை 9:05 வரை. இன்றைய நாளில் பிரதமை முடிந்து துதியையும் இன்றைக்கி இருக்குது. அதனால் 2 இருக்கிறதுனால இன்றைக்கி திதி சூன்யம்னு பேர். இன்றைக்கி இந்த நாளுக்கு ஷடசிதி புண்ணிய காலம்னு பேர். ஷடசிதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விஷ்ணுவை ரிலேட்டடாகவும் சிவனை ரிலேட்டடாகவும் பிரம்மாவை ரிலேட்டடாகவும் 3ஆக பிரிச்சிருப்பாங்க இந்த கால வர்த்தமானத்தை. அப்படிப்பட்ட இதில் சிவன் சம்பந்தப்பட்டது இந்த ஆஷாட மாதம் என்கிற ஆணி மாதம். மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் இன்றைக்கி முக்கியமான நட்சத்திரம், செவ்வாயின் சாரம் கொண்டது. இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதனால என்ன நமக்கு தரார் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு நிறைய ஐடியாஸ், கற்பனை வளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐடியாஸ்லாம் கொடுப்பார். புதுசாக தேடணுங்கிற ஆர்வம் வருது இல்லையா, இது இந்த மிருகசிரீஷத்தினால்தான் வருது. மனசு நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையாக வலிமையாக இருக்கு இல்லையா, அதுவும் இதனால்தான். படிச்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், இதுவும் இந்த மிருகசிரீஷம். ஐயோ அவன் என்னை சொல்லிவிட்டானே அப்படிங்கிறதுக்காக படிக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே இந்த மிருகசிரீஷம் அப்படிங்கிறது. மனோகாரகன் எந்த நட்சத்திரத்தின் மேலே செல்கிறாரோ அந்த நாளிலே அந்த நட்சத்திரத்தின் பாவத்தை எல்லா ராசிகளுக்கும் கொடுப்பார். அதனால் இதை நல்லா மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம இருக்கணும். காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரமான இன்று ராகு காலம் 7:30 9 மணி, குளிகை நேரம் 1:30 3, யமகண்டம் 10:30 12. இன்றைக்கி சூலம் கிழக்கு பக்கம், தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்தில் சூரியன் வந்திருக்கார். 5 நாழி 15 வினாழி இருப்பார். 5:54 இன்றைக்கி சூரியன் உதய நேரம். இன்றைக்கி மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் முக்கியமாக இந்த விருச்சிக ராசியில் இருக்கும். சூரியன் புதன் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து மிதுன ராசியிலையும், குருவும் சுக்கிரனும் கடகராசியிலும், மேஷ ராசியில் கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீனராசியிலும், மேஷ ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்றும் அமைந்திருக்கிற இந்த நாளிலே மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சந்திரன் ரிஷபராசியிலே பயணம் செய்வார். இந்த ஜேஷ்டா மாதத்தில் முதல் நாளிலே நம்ம ஒரு ராசிக்கும் இப்படி பலன்னு பார்க்குறதுக்கு இந்த கிரகநிலை நமக்கு போதும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு பார்ப்போம், வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கி 2ஆம் இடத்துல சந்திர பகவான். நார்மலாக குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கொஞ்சம் பண செலவாகும் அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. அதுலேயும் 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி சூரிய பகவான் காலடி எடுத்து வைக்கிறார். அதனால் நேற்றை விட இன்றைக்கி நிறைய டியூன் ஆகிருப்பீங்க. நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மனதில் கொண்டு வரும். அந்த புதனும் 3ஆம் இடத்தில் இருப்பது புத்தியை தீட்ட வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இண்டிமேட் பண்ணுறது. அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். திங்கட்கிழமை. மனதில் உறுதியுடன் பல காரியங்கள் செய்வதற்கு இன்றைக்கி மனத்தையும் உடலையும் வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி காலையிலேயே சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இன்றைக்கி காரியங்களை ஆரம்பிக்கலாம். 5 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இன்றைக்கி பயன்படுத்தினால் நன்மை. வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, மிருகசீஷ நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கும். அதுபோல் 2ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசியிலும் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பற்றிய எண்ணங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் பற்றின எண்ணங்கள், இது 2ம் ஒருமித்த கருத்துக்களாக மனதில் வரக்கூடியதாக இருக்கும். புதன் 2ஆம் இடத்திலே ஆட்சி செய்வது நன்மையானது. பலன் நல்லா இருக்கும். கொஞ்சம் புத்தியினுடைய
அனுபவத்தினாலே புதிய தேடல்களுக்கான வழி இன்றைக்கி கிடைக்கும். சில பயங்களுக்கான ஆன்சர்ஸ் இன்றைக்கி கிடைக்கும். அதுபோல் சூரியன் இன்றைக்கி 2ஆம் இடத்துல போகிறார். குடும்பம் சம்பந்தப்பட்ட மனக்கவலைகளையும் கொஞ்சம் இன்றைக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. காலையிலேயே சிவனை வழிபடுங்க. 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அதனால் தீர்வு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. புதன் அப்படிங்கிற விஷ்ணுவின் சாரத்தை கொண்டது உங்கள் ராசி. உங்கள் ராசியிலே புத பகவான் ஆட்சியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நிறைய பிரயாணங்கள், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு ஏகப்பட்ட தேடல்கள், ஆர்வங்கள், படிப்பு ரிலேட்டடான விஷயங்களில் அதிகமான முனைப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதும் மனதை ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அது ரிலேட்டடான எக்யூப்பாக உங்கள் உடம்பை மாற்றிக்கிறதுக்கான ஆர்வங்களையும் இன்றைக்கி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி நாள் உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணிக்கக்கூடிய நாள். காலையில் சிவ வழிபாட்டோடு இன்றைக்கி காலையில் ஸ்தோத்திரங்களோடு ஆரம்பிங்க. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நன்மையாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசி நாதனானவர் இன்றைக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். ராசியின் 2ஆம் இடத்துக்காரரான சூரியனுடன் பயணம் செய்கிறார். இந்த அப்பா அம்மா அப்படிங்கிறது அந்த சூரிய சந்திரன் சொல்லுவோம். தாய் தந்தையருடைய அனுபவத்தின் மூலியமாக குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இல்லையா? அப்படி குழந்தையான புதனுடன் சேர்ந்து இருக்கிறார். அதனால் இன்றைக்கி மனநிலை எப்படி இருக்குன்னா, எல்லா விதத்திலும் அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்ம நன்மையாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல தாய் அன்பு கொண்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அதனால் மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற ரூலை இன்றைக்கி மனசில் நிறைய வாட்டி நீங்கள் கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கிறது. 4, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆவது இடமான லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு சூரியன் வந்தாலே மனதில் சந்தோஷம் வந்துடும். எல்லாத்தையும் வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி ஆகிவிட்டது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். கூடவே சுறுசுறுப்புக்கு பெயர் போன இந்த புத பகவானும் சேர்ந்திருக்கிறார். அதனால் நிறைய ஆபரண சேர்க்கைகள், சுப நிகழ்வுகளுக்கான ஒரு நல்ல தேர்வு இன்றைக்கி கிடைக்கிது. அதுக்கு தான் 12ஆம் இடத்துக்குரிய இந்த விரயத்துக்குரியவரானாலும் சந்திர பகவான் அங்கே இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல சுப நிகழ்வுகளுக்கான செலவுகளை ஆரம்பப்படுத்த போகிற நாளாக இருக்கிறது. ஜேஷ்டா மாதம், இந்த மாதமுடைய ஆரம்ப நாளிலே உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் மனதிலே தெம்பும் இன்றைக்கு உண்டு. இறைவன் சிவபெருமானை வழிபட்டு 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனியதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்தில் லாபத்துக்குரிய சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். சூரிய பகவான் 12க்குரியவர், விரயத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடன் சேர்ந்து இருக்க போகிறார். உங்கள் ராசிநாதனான புதனுடன் 10ஆம் இடத்துல பயணம். நிறைய பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள், அதன் மூலியமாக லாபங்கள் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல தன்மைகள் எல்லாம் உண்டாகும். நீங்கள் இதனால் வரைக்கும் செய்யணும்னு நினச்சிருந்த காரியங்களில் புதிய அணுகுமுறை இன்றைக்கி வச்சுட்டு அதை செய்ய ஆரம்பிங்க. சில பொருட்களை தேட வேண்டும், இந்த நெட்லெல்லாம் போட்டு தேடுவோம் இல்லையா, அப்படி தேட வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கும்போது கல்வி ரிலேட்டடான தேடல்கள் இன்றைக்கி இருக்கும். அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடும் உங்களுக்கு நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு ரொம்ப பர்டிகுலராக திங்கட்கிழமை அன்னைக்கு உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் புத பகவான் சேர்ந்து அமைந்திருக்கிறார்கள்.
இந்த 3 பேருமே உங்களுடைய ஞான அறிவு கல்வியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எப்போ புத்தியை நிறைய நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு லாபங்கள் கூட ஆரம்பிக்கும். அப்படி லாபத்தை அதிகமாக கூடிய, வெற்றியை அதிகமாக தரக்கூடிய புதிய மாற்று உத்திகள் வரக்கூடிய நல்ல நாள். மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கிற யோசனை இனி நல்லாயிருக்கும். கற்பனை வளம் கொண்ட ஒரு நல்ல ஒரு டே. இன்றைக்கி ரைட்டர்ஸ், மீடியாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் புதிய ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய நாள். 8-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியில் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 பேரும் இருக்கிறாங்க. புதனினுடைய இந்த சேர்க்கை ஆட்சி என்கிற இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசியின் 11ஆவது இடத்துக்காரர். அதனால் செயல்களில் புதிய அணுகுமுறை, ஆற்றலுடன் நீங்கள் செய்யக்கூடிய தேடல்களின் கண்டுபிடிப்பு, சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு மன உறுதி, இது எல்லாமே உங்களை தலைநிறைப்படுத்தி காட்டும். நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, அந்த வேலை கரெக்டாக முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான். இன்றைய நாள் சிவனின் வழிபாடும் 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு சூரியன், புதன், சந்திரன். களத்திரத்துடன் ஒற்றுமை, கூட்டுத் தொழிலிலே முன்னேற்றம், பெருமை. எது காரியம் செஞ்சாலும் தெளிவாக செய்யக்கூடிய மனநிலை, அதிகமாக அதை பற்றி ஆழ்ந்த அறிவுடன் செல்லக்கூடிய பாதை வளம். இப்படி உங்களுக்கு இன்றைக்கி நிறைய மல்டிஃபோல் டேலண்ட்ஸஸ் இன்றைக்கி வெளியில் வரும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வத்தோடு எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களை இன்றைக்கி நல்ல டெவலப் பண்ணி விட போகுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க. காலையில் ரிலாக்ஸாக சிவனின் வழிபாட்டு சிவசோத்திரங்கள்லாம் சொல்லி காலையில் ஆரம்பிச்சுக்கோங்க. 1-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி சூரிய பகவான் உள்ள வரார். பணம், பொருள், பணப்புழக்கம் இது எல்லாமே ஜாஸ்தி பண்ணுவார். புதன் ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுக்கு நன்மையை தான் தந்து கொண்டிருக்கிறது. சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்காரர் 6ஆவில் இருக்கிறார்களா, வீட்டில் தேவையில்லாமல் கொஞ்சம் கிளஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள், பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் எதிர்ப்புகளுக்கு ஏற்றாறு போல் இன்றைக்கி ஸ்மார்ட்னஸ் நிறைய பயன்படுத்துங்க. சும்மா போய் வீட்டுக்குள்ளே சண்டை போகிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதனுடைய பிரயோஜனமான, அதாவது பொருள் எப்படி இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் மனசையும் எக்யூப் பண்ணிக்கோங்க. 7-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்ப ராசி நண்பர்களே. ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி. அங்கே சூரியன், சந்திரன் மற்றும் புதன் இவர்கள் இருக்கிறார்கள். புதன் உங்களுக்கு ஆட்சியிலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நாள் இன்று. அப்படினால புதிய முயற்சிகள், ஆக்கங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. நிறைய ஐடியாஸ், புதிய தேடல், நல்ல கரேஜான மனசு, படித்ததை இன்றைக்கி தெளிவாக ப்ராக்டிக்கல் கொண்டு போகிற லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு ஆடட் பெனிஃபிட் என்னென்னா, இன்றைக்கி திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாளையே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிரகங்களினால் கிடைக்குது. அதுலேயும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இங்கே வந்ததுனால எதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். 3-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. எல்லாம் நன்மையாக அமையும்.
வாழ்க வளத்துடன். இன்றைக்கு உங்கள் ராசியின் 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே சூரிய பகவான் உள்ள நுழைகிறார். சந்திர பகவானும் அங்கே இருக்க புதனுடன் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மனது நிறைய ஓடிட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் வேணால் அந்த வீக்கெண்டுடைய கண்டினியூஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சுறுசுறுப்புக்கு பேர் போன உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டல் ஃபேஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் நம்மளால் தான் முடியும்னு அப்படி ஒரு மைண்ட் செட் போகாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பர்ஃபெக்டாக முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இன்றைக்கி டே ஹேண்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நன்மை. இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண் 2, 6. இன்றைக்கி நீங்கள் சிவனை வழிபடுங்கள், நல்ல பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன்.